நீங்கள் ஷேட் ஆசரன் கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு 6 கேர்ள். நான் உங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மேட்லி ஆக்சஸ் பேபிகள் பார்ட் 32 பார்க்க போகிறேன்டா. ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோன்னா நீங்கள் செக்கி 2 பேரும் உங்கள் அப்பா போய் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தென் அப்புறம் செக்கியோட அம்மாவோட கிரேவர் வரைக்கும் போயிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஸோ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் நீங்கள் இதெல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. செக்கி உங்களை எப்படி தான் கேரிங்காக பார்த்துக்கிட்டேன், அந்த 8 months உங்களுக்கு எப்படி போச்சு எல்லாமே. ஸோ அவன் இப்போ சொல்கிறது உங்களால் நம்ப முடியல. பிகாஸ் அவன் எப்போவுமே இப்படி தான், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லவ், கேர், அட்டென்ஷன் எல்லாமே உங்களுக்கே தருவான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன்கிட்ட நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க, இருந்தாலும் அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக ரொம்ப லவ்லியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ஸோ அப்படியே ப்ரெசன்ட் ஹிட் ஆக்கி அவனை பார்க்குறீங்க. அவங்க ஸ்டொமக் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ பட்டுன்னு உங்கள் பேபி உங்களை உதைக்குது. அவன் கரெக்டாக அங்கே ஹேண்ட் வச்சுருக்கான். ஸோ அதை ஃபீல் பண்ணுறான். ஜமுக்கோட கண் அப்படியே கலங்கி போய் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கான். செக்கே எப்போ இருந்துச்சு நீ என் பொண்ணு உதச்சாடி? நான் கை வச்சுட்டு இருந்தேன்னா என் கையை உதச்சா தெரியுமா? நான் வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன்டி. அப்படி நீ பார்த்தியா? உனக்கு ஃபீல் ஆச்சாடி? இப்படி இங்கே வந்துச்சுடி, இந்த இடத்துலடி. சங்குக்கா என் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கா, எனக்கு ஃபீல் ஆகாதா? ஏ உண்மையாடி உதச்சா தெரியுமா என் கையில்? எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி தங்கும், ஃபீல் ஆச்சு அவங்களுக்கு. இன்னும் 2 months உங்கள் பக்கத்தில் படுத்திருப்பா. அப்போ உங்களையும் ஒதுக்க சொல்கிறேன். நைட் ஃபுல்லாக நடி, வாழ்க்கை ஃபுல்லாக கிடப்பேன்டி. ஐயோடா, இவன் இப்படிலாம் பேசுகிறான். சரி டைம் ஆச்சுல உங்களுக்கு, போங்க ஆஃபீஸ் போங்க. என்ன நீ தானே சொன்ன லாஸ்ட் 2 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்க சொல்லி? நான் வாங்கிட்டேனே. அட பாவி, அதுக்கு நீ இவ்வளோ ஷார்ப்பாவா? ஆமாம், ஏன் நான் என் பொண்ணுக்காக வாங்கக்கூடாதா? என்னங்க சார், என் பொண்ணுக்காகடி? பொண்டாட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு. பொண்ணு தான் சொன்னேன். ஏன் உனக்கு பொண்டாட்டிக்காக வேணுமா அப்படின்னு அவங்க சின்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி சொல்லலைங்க, நீங்கள் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஓ பொண்ணுடி, பொண்டாட்டிக்காக? ஆமாம். இந்த 8 months நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் பொண்ணை விட கொஞ்சது தான் உங்கள் பொண்ணு. ஏன் ஒன்று கொஞ்சணுமா உனக்கு? என்னங்க உன்னை கொஞ்சணுமாடி? கொஞ்சிங்களேன் ப்ளீஸ் ஆசையாக இருக்குது, கொஞ்சிங்களேன். அவன் அப்படியே சிரிச்சிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து முடியாது. உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒய்ஃபோட எல்லா நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வேலை, தெரியுமா? நீங்கள் என்னடனா கொஞ்சம் போல இருக்க சொல்கிறேன், கொஞ்சம் மாட்டுறீங்க. அண்ணா போங்க. அப்போ அவங்க கிட்டே வந்து அவங்களை ஹக் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியை கொஞ்சணுமா? வேணாம் சொல்லி. இல்லை பிச்சுக்கிட்டு யாரும் எனக்கு கொஞ்சம் வேணாம். என் பையன் பிறந்து வந்து எனக்கு கொஞ்சிப்பான், யாரும் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு நீங்கள் எட்ட போகிறீங்க. ஸோ அவங்களை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதாவது நீங்கள் போகாத மாதிரி பிடிச்சிக்கிறான். விடுங்க சிக்கே, முடியாது. உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே பிடிக்கும். யார் சொன்னா? இவ்வளோ நேரம் தான் சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். அதுக்கு ஒழுங்காக பேசுறியாடா நீ? ஒழுங்காக புரியுற மாதிரி பேச, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒன்று புரியுற மாதிரியா பேசலாமே அப்படின்னு கிட்ட வந்து உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் எப்பயும் போல் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான் செம்மையா. ஜமுக்கா இப்படி டீஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பதில் சொல்லுங்கள். எதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போது? அது வந்து ஒன்றும் இல்லை, எஞ்சி போங்க, நான் போகிறேன். இப்போ எங்கே போகிறேன் நீ? நான் போய் டேன் கூட விளையாட போகிறேன். எதை? விளையாட போகிறேன். தூங்கிட்டு இருப்பான்டி அவன். எனக்கு டேன் கூட விளையாடணும். நான் போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இறங்கிடுறீங்க. ஒழுங்கா கிட்ட வாடி. முடியாது போடா அப்படின்னு. ஸோ நீங்கள் போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஹிப்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறத பார்த்து அப்படியே சிரிக்கிறான். என்ன? ஒன்றும் இல்லடி, அழகாக இருக்கு நீ போகிறது. நான்லாம் மயங்கலாம் இல்லைப்பா, என் ஹார்ட்லாம் ஒடுக்கலையே, எனக்கெல்லாம் ப்ளஷ் ஆகலையே. எல்லாம் பண்ணுறது தெரியுது. போங்க மேடம், நீங்கள் போங்க. நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் போகிறீங்க.
ஸோ நீங்கள் அப்படியே சோஃபியோட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் டியூன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அச்சோ செல்லக்குட்டி, எப்படி வந்த? இப்போ தான் வந்தேன். நீங்கள் தூங்குறானா? அண்ணா எங்க? உன் அண்ணா குளிச்சிட்ருக்கான். நான் டியூன் தூக்கிட்டு போட்டா? எனக்கு விளையாடணும் அவன் கூட. தூங்குறான்டி, எனக்கு விளையாடணும். அவன் தூங்குறான், விளையாடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, அவன் எழுந்திரிப்பான், அப்புறமா விளையாடலாம், சரியா? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே வரீங்க. ஸோ அந்த ரூம் வெளியிலே நின்றுட்டு சிக்கியவங்களே பார்த்துட்ருக்கான். சோஃபி என்னடி? அது எனக்கு பசிக்கிட்டு ஏதாவது செஞ்சு தாயே நீ. இதோ வரேன், இரு நான் வரேன். ஷோ இங்கே நிற்கிறானே. சோஃபி என்னடி? உன்னோட ரூம் வாசலில் பாரு, அந்த பையனை போக சொல்லு. யார்? ஜேகே, உள்ளவா? வரேன். என்ன உங்களுக்கு? எனக்கெல்லாம் என்னது? எனக்குலாம் ஒன்றும் கிடையாது. சொல்லி வைடி, நீ சொல்லி வை. என்ன சொல்லி வை. ஸோ நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுல டேவன் அப்படியே எழுந்திக்கிறான். டேவன் பிறந்து 3 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். கத்தி எழுப்பி விட்டீங்க. ஸோ 2 பேரும் வந்து பிள்ளை எழுப்பி விட்டீங்களா? போங்க 2 பேர் வெளில போங்க. சோஃபி நான் என்ன பண்ணேன்? 2 பேர் போங்க வெளில அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் போய்ட்டு டேவன் கூட அவனை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்லோவாக வெளில வந்துக்கிறீங்க, டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு. நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான். என்ன ஐய என்னங்க? அச்சோ அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சார் நீங்கள் வேகமாக போகிறீங்க. அப்போ உங்கள் வேகமாக வந்து என்னடி நீ பாட்டுக்கு போகிற? போகிறேன். மெதுவாக போடி, ஸ்டொமக்கில் அப்படி கை வச்சுக்கோ. ஐயோடா ரொம்ப தான் அக்கறை. உங்கள் பொண்ணு மேலே தானேங்க உங்களுக்கு அக்கறை. நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொண்ணை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. 1 நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறான். என்கிட்ட கோச்சிக்கிட்டாளா? என்னாச்சு? அதோ இப்போ கோச் சமாதானம் பண்ணணுமோ? ஓகே போவோம். பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் பின்னாடியே வராங்க குதிச்சுக்கிட்டே. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பொண்டாட்டியா? என்ன உன்னை ஏதோ வேணும் சொன்னேடி, நான் செஞ்சு தரட்டா? வேணா சார், கிச்சனை பறக்க விட்டுருவீங்க நீங்கள். என்ன நீ பண்ணுற வேலை என்ன சொல்கிற? என்னை பற்றி தெரியும்ல உனக்கு? தெரியும், பசிக்குது. அதனால நான் போவோம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சுஜய்க்கு வந்துட்டு அவங்க கையிலேருந்து எதுவும் எடுத்து அவங்க ஃபேஸ் முன்னாடி காட்டுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு மில்ஷேக் சிக்கன் கொடுங்க. கொடுக்கணுமா? ஆமாம் கொடுங்க. எனக்கு தானே வாங்கினீங்க? இல்லையே, நானும் உனக்கு வாங்கலையே, நான் குடிங்க வாங்கினேன்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணி வாயில் வச்சு குடிக்கிறான். நீங்கள் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு அதை பிடுங்குறீங்க. அவன் எட்ட போயிட்டுருக்கான். சிக்கன் எனக்கு தானே வாங்கினீங்க, நீங்கள் ரொம்ப மோசமாக பண்ணிட்டீங்க. அப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன் நான். ஐயோடா பேச மாட்டியா? இந்தா இப்போ குடிக்கிறியா அப்படின்னு ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக வாய் வச்சுட்டு கொடுக்குறான். என்ன பண்ணுறீங்க? ஏண்டி எச்சி சாப்பிட மாட்டியா? என்னங்க என்னோட எச்சி சாப்பிட மாட்டியா? மாட்டேன், நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு போகிறீங்க. பட் உங்களுக்கு ஷேக் பார்த்ததும் திரும்பி எதை சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் அந்த இடத்துல நின்றுக்கிறீங்க. ஓய் மேடம் என்னாச்சு? எனக்கு வேணும் தாங்க, எனக்கு கோவமாக வருது, எனக்கு எதாவது சாப்பிட்ணும், எனக்கு உங்களை அடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை அடிக்கிறீங்க. அவன் அப்படி சிரிச்சுட்டே அப்படியே எட்ட போகிறான். எட்ட வேறு போகிறீங்களா? எட்ட போகிறீங்க நீங்கள் அப்படின்னு இன்னும் அடிக்கிறீங்க. அவன் அப்படியே அந்த மில்க் ஷேக் முன்னாடி காட்டிட்டு இந்தா இது நீ வச்சுக்கோ, அடிச்சது போதும். கோவம் போச்சா? கோவம்லாம் போகல, இது குடித்தா போயிடும். அப்படியா? என்னை அடித்தப்பா போகாதது இது குடித்தா போயிடும் உனக்கு? போயிடும் தெரியுமா உங்களுக்கு? போயிடும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறீங்க. ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி குடிக்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இது ஃபுல்லாக குடிச்சிட்டு எவ்வளோ டேஸ்ட்டு. என்ன ரியாக்ஷன் அதெல்லாம்? என்ன ரியாக்ஷனு? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படி ரியாக்ஷனு. உங்களுக்கு கிஸ் பண்ணும்போது கூட அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவேன். நீங்கள் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் லோவர் லிப்ஸ் அப்படியே கடிக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. என்ன பண்ணுற நீ? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அகைன் வந்து அவனோட அந்த லிப் கீழே மோல் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து கடிக்கிறீங்க. ஸோ அவனோட நெக்கு சுற்றி ஹேண்ட் வச்சுட்டு அவன் மேலே அப்படியே விழுந்துட்டு
செக்கே. ஆ ஆ சொல்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா கூறும்பா என் உலகே நீ தாண்டா, கூறும்பா என் உயிரே நீ தாண்டா. ஐயோ டேட்டையும் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல. ஏய் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? டேய் தயங்க என்ன இது? டேய் அழுதுனே இருக்கான்டா, அதான் தூக்கிட்டு வந்தேன் வெளில. தங்கச்சி என்ன எப்படி இருக்கு உடம்பு? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா. இதோ இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இவனை கால் அமைக்க விட சொல்லு. நேற்று நைட்டு அமைக்க விட்டான். ஏய் நான் எப்படி அமுக்குனேன்? அமுக்கலையா நீங்கள்? இல்லை சொல்லுங்கள். ஆ சரி ஏன்டி இப்படி சந்திரமுகி மாதிரி கத்துற? அமுக்குனேன் தான் போதுமா? போயிட்டு போயிட்டு அமுக்க சொல்லு. சும்மா தான் இருக்கான் வீட்டில். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, அதனால இந்த சிலுமிஷ வேலையெல்லாம் ரூம்குள்ளேயே வச்சுக்கணும். ஓகே? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நிற்கிறீங்க. ஐயோடா போகிறீங்களா? பார்க்க முடில. அண்ணா தேவன் கொடுங்களா, நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தரேனே. அப்படியா? ரொம்ப அழகானடி. இரு அவங்க அம்மாட்ட தரேன். ஏன் கூட அவன் ஹாப்பியாக தான் இருப்பான், கொடுங்களேன். இருக்கு காலையும் சில சாப்பிடலடி, அதனால தான் நான் போய் கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தூக்கிக்கோ. ஓகேயா? சரி அண்ணா. இவன் எனக்கு மில்க் ஷேக் வாங்கிட்டேன், என்கிட்ட தரவே இல்லை தெரியுமா? அவனே குடிச்சிட்டான். ஏய் போய் போடாதடி, நீ போய் போடாதானே. என்ன போய் போடுறாங்க? நீ தானே குடிச்சப்போ? நீ தானே குடித்தேன். நான் கொஞ்சம் தான் குடித்தேன், ஃபுல்லாத்தையும் உள்ள வச்சு குடிச்சிட்டு கொஞ்சோண்டு மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தீங்க. நீ போய் சொல்லாத. நீ குடித்தேன், நான் கொஞ்சோண்டு வாயில் வச்சுட்டு கொடுத்துட்றாங்க உடனே. ஏச்சி கம்முன்னு காலையில் அடிச்சுக்கிட்டே. அண்ணா ஒன்றும் இல்லடி தங்கம், நான் அதோ இந்த எருமை மாடவே சொன்னேன். கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு எவ்வளோ மில்க் ஷேக் கேட்குறாளோ கூட்றா. ஐயோ உன் விஷயத்துக்குலாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட் நீங்கள் தூங்க முடியாமல் படுத்துட்ருக்கீங்க. சரி வந்துட்டு பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சுடி? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது செக்கே, நீங்கள் ஒர்க் பாருங்கள். ஸோ திரும்பி உங்களையே பார்த்துட்ருக்கான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு நீங்கள் அவன் கிட்ட போயிட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பக்கத்தே தானே இருக்கேன், நீங்கள் பாருங்கள், இப்போ ஒர்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை போட்டு நோண்டிகிட்டு இருக்கீங்க. அவன் லிப்ஸு, அந்த பியர்சிங், அவன் டேட்டூ அப்படின்னு மாற்றி நோண்டிகிட்டு இருக்கீங்க. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, உங்கள் வேலை பாருங்கள். அப்படி இன்னும் கிட்ட போயிட்டு அவனுக்கு அப்படி கிஸ் பண்ணுறீங்க. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்க. அப்படியே அவன் ஹேண்ட்ஸு, செஸ்ட்டு, எய்ப்ஸ் கிட்டலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் மேலே ஷர்ட் எதுவுமே போடல. என்னடி ஆச்சு? என்ன பண்ணுற நீ? ஒன்றும் இல்லை. எப்படியே விட்டா நெக்ஸ்ட் நீ எங்கே போவேன்னு தெரியும். என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா அது ஒரு மாதிரி நீங்கள் வேணும். புரியல. அதான் சிக்கே, ஒரு மாதிரி நீங்கள் வேணும். அவன் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரினா எப்படியா அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் கணத்தில் அப்படி நச்சுன்னு கிஸ் பண்ணுறான். எப்படியா? ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸை பிடிச்சி அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு மூடாதா? அது தெரியல எனக்கு. ஸோ அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு செக்கே அண்ணா அதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும், நான் அது பண்ணல அப்படின்னு அகைன் கிஸ் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறீங்க? சைலன்ஸ். உனக்கு வேணும்ல அப்படின்னு ஸோ பாட்டை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
எப்படியும் ஒரு 2 months பாஸ் ஆகுது. நீங்கள் கிச்சனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சோஃபி வந்துட்டு எத்தனை சாப்பிடுவ நீ? ஒன்று தான் இன்னைக்கு. பொய் சொல்லாத. 4th டைம் தானே? 4th டைம் தானே, அதுக்கு என்ன இப்போது? அதிகமாக சாப்பிடக்கூடாது. கிராவிங்ஸ் இருந்தால் நீ பாட்டுக்கு இப்படி சாப்பிட்டுட்டே இருப்பியா? என் புருஷன் வாங்கிட்டு வந்தான். என்ன சாப்பிட்றேன்? ஐயோடா, பேசுகிறத பற்றியா? நல்லா வாய் வளர்ந்துருச்சு எனக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ பட்டினி கிட்ட வரா. என்னாச்சுடி? சோஃபி தெரியல, வலிக்குதான். செக்கி கூப்பிடுறா. நீங்கள் எப்படி தலையாடுறீங்க? ஸோ அவ்வளோ வேகமாக போயிட்டு செக்கி கூப்பிட்றா. தயங்கும் வந்துடுறா. ஸோ செக்கி வந்துட்டு உங்களை அப்படியே ஷோல்டர் சாச்சிட்டு, என்னாச்சுடி? வலிக்குதான்? ஆமாம் செக்கி ரொம்ப வலிக்குது. நீ எப்பயும் இருக்க மாதிரி இருக்கா? ரொம்ப வலிக்குதுங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. ஒன்றும் இல்லடி, ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம போகலான்னு அப்படின்னு. ஸோ உங்களை அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். பின்னாடி தயாங் சோஃபி 2 பேரும் வராங்க. ஸோ காரில் நீங்கள் 4 பேரும் தான் போகிறீங்க. நீங்கள் பேக் சீட்டில் இருக்கீங்க. ஜெக்கி உங்கள் கூட உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட வரான். முன்னாடி சீட்டில் தயாங்கும் சோஃபியும் வராங்க. ஜங்குக்கா வலிக்குது ஜெக்கி. ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்கேன்டி, ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், ஒன்றும் இல்லைடி, நீ பயப்படாதானே. ஜங்கு வலிக்குது ஜெக்கி. அப்படியே உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுறீங்க. உங்களை ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜெக்கி அவங்க கூட தான் இருக்கான். ஜங்குக்கா ஜெக்கி முடியல, ஜங்குக்கு வலிக்குது ஜெக்கி. ஜங்கு பொண்டாட்டி செல்லம், ஒன்றும் இல்லை, கூட இருக்கேன்னா சரியாக போயிடும். ஜங்கு வலிக்குது ஜெக்கி. ஜங்குக்கா பொண்டாட்டி ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி. அம்மா தங்க ஒன்றும் இல்லை, சரி போயிடும், கூடவே இருக்கேன். ஜங்குக்கா ஜெக்கி வலிக்குது. பாப்பா வந்துட்டாடி. செல்லம், ஒன்றும் இல்லடி. ஜங்குக்கா ஜெக்கி. பொண்டாட்டி இங்கே பாருடி, இங்கே பாரு, என்ன பாரு, ஓகே இல்லை நீ? செல்லம், என்ன பாருடி. ஸோ அந்த நர்ஸ் அப்படி அந்த பேபியை ஜெக்கி கிட்ட காட்டுறாங்க. அவன் பார்க்கவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்ருக்கா. என்னை பாருடி. பொண்டாட்டி இங்கே என்ன பாருடி. நம்ம பாப்பா பாருடி, பாப்பா தோ வந்துட்டாடி, பாருடி. செல்லம். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜெக்கி நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிருந்தா எனக்கு உயிரே வருது. கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் ஒன்று ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லடி, சரியாக போச்சு, பாப்பா வந்துட்டாடி. வலிக்குது ஜங்குக்கா. ஒன்றும் இல்லைண்ணா, அவன் கூட தான் இருக்கேன், ஒன்றும் இல்லடி. செல்லம், லவ் யூ. ஒன்றும் இல்லை. பாப்பா பார்த்தீங்களா? ஸோ ஸ்லோவாக திரும்பி அந்த நர்ஸ் கிட்ட இருந்தேன் பேபி வாங்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அவனோட சீனியருக்கு ஒழுங்காக தெரியல, ஃபுல்லாக மங்கலாக தான் தெரியுது. ஸோ கண்ணை அப்படியே வேகமாக தொடச்சிட்டு பேபி அப்படியே வாங்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே படுத்துட்டு அவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி இவளை பாரு, செக்கே பாப்பா அப்படியே தலையாடுறான். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வாங்க அவளை, இங்கே கொண்டுட்டு வாங்க. இருடி, நான் பார்க்குறேன் அவளை அப்படின்னு. ஸோ அந்த பேபியோட கண் மூக்கு அப்படி எல்லாமே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக திரும்பி பார்க்குறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கா செக்கே. அப்படியே க்ரையிங், ஹாப்பினஸ் எல்லா எமோஷனும் சேர்ந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு ஹேண்டில் அப்படியே பிடிச்சி, செக்கே நம்ம பாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி பாப்பா. ஆமாண்டி, பாப்பா அழகாக இருக்காடி, என் செல்லோண்டி, என் வேர்ல்டு. சார் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. செக்கே இங்கே பாருங்களேன். என்னடி இங்கே பாருங்க அப்படின்னு பேபியோட லிப்ஸ் கிட்ட பாயிண்ட் பண்ணுறீங்க. அவனுக்கிட்ட வந்து பார்த்துட்டு சிரிக்கிறான். மோலா, அவங்களோட சிக்னேச்சர் மோல். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸ்டமக்குள்ளே இருக்கப்போ, இந்த மோலோடே வந்துடணும், இந்த மோல் தான் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த பேபி விட என் புருஷனுக்கு தான் அது அழகாக இருக்கும். என் பொண்ணுக்கு பாருட்டி எவ்வளோ அழகாக இருக்குது, என் புருஷனுக்கு தான் அழகாக இருக்குது.
என் பொண்ணு தாண்டி அழகு. இங்கே பாரு, அவள் கண்ணை பாரு, அப்படியே உன் கண்ணு மாதிரி. இங்கே பாருங்க, இது உங்கள் லிப்ஸு. இது பாரடி, உன் நோஸ் இது. சம்முக்கா, இது பாருங்க, புசு புசுன்னு உங்களோட கண்ணம் இது. இங்கே பாரு, எவ்வளோ க்யூட்டா. அவளோட ஐப்ரோ பாருடி, இதோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் உங்களோட வேர்ல்டில் இருக்கீங்க, அவங்க பேபி கூட. நீ ஓகே ஆடி, உனக்கு பரவாயில்லல்ல? வலிக்குதாண்ணா? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். என்ன லவ் யூ சம்முக்கா, லவ் யூ ஸோ மச். அண்ணா 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 சோஃபிலாம் எங்கே? வெளில இருக்காங்கடி, நான் போய் பாப்பா காட்டிட்டு வரேன். அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவன் பண்ணி பல்ல காட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான் வெளில. ஸோ ஜெக்கி வெளில அப்படியே கண்ணு ஃபுல்லாக தண்ணியோடு போய் நிற்கிறான். பையங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் ஷோல்டரில் டேப் பண்ணி, டே ஜெயே, என் பொண்ணுடாவ, ஐயோ என் மருமக வந்துட்டா போலியே, இங்கே வாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சிட்ருக்கான். சோஃபியும் கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. சோஃபி வந்துட்டு வெஸ்லி எப்படி இருக்கா? ஜெக்கி அப்படியே ஸ்லோவாக தலை மட்டும் ஆட்டுறான். ஓகே, படுத்துட்ருக்கா. அவளை பார்க்கலாமா? தோ போகலான்னு சொன்னாங்க. அண்ணடி தங்கம், தயங்கு மாமா பாருங்க, இங்கே என்ன பாருங்க. இதோ பாருங்க, இவங்க தான் ஆண்டி. இதான் அவங்க அப்பா. நீ பார்த்துக்கோ, வரேன் அப்படின்னு. ஸோ வேகமாக உள்ளே வரான். பொண்டாட்டி, சமுக்கா இந்தா அப்படின்னு. ஸோ பேட்லாம் கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஓகே இல்லை நீ இப்போ. என் புருஷன் இருக்கும்போது எப்படின்னா நாட் ஓகேவாக இருப்பேன், ஆல்வேஸ் ஓகே. ரெஸ்ட் ரெடி, என் கூடவே இருங்களேன் கொஞ்ச நேரம், எப்போவுமே கூட இருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவங்க செஸ்ட்டோடு சாய்ச்சிக்கிறான். புருஷா, என் குலோப் ஜாமுன், என் சொல்லமே சொல்லி, ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ தோடி, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படின்னு. ஸோ உங்கள் ஸ்டமக் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சிக்கி, பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கிறது? இருக்க ஒரு அவடி, அது போதும். இப்போது நான் பேர்லாம் யோசிச்சுட்டேன், உனக்கு பிடிச்ச பேர் தான். அப்படியா, என்ன பேர் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டாக எழுந்திருக்கிறீங்க. ஸோ பட் உங்களால் முடியல, மறுபடியும் மேலே படுத்துக்கிறீங்க. அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, நீ ரிலாக்ஸ் ஆக ரெடியாகண்ணே. பேர் மட்டும் சொல்லுங்களேன். பேரா ஜான்சே. நல்லா இருக்கு சிக்கி. அது வந்து பாப்பா இப்போ எங்கே? பையன்கிட்ட இருக்கான். அவளுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன், மறுபடியும் பசிச்சு கூட்டிகிட்டு வாங்க. நீ ஓகேயா? நான் ஓகேடா தங்கம், நான் ஓகே. ஆமாம், நீங்கள் ஏன் பேபி பிறந்ததும் அவளை தூக்கவே இல்லை? அது ஒன்றும் இல்லடி. சொல்லுங்க. இல்லை, அவள் பிறந்ததும் நீ அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டா. ஒரு மாதிரி பயந்துட்டேன்டி நான். எனக்கு தெரியாது, ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு எனக்கு. அப்போ எதுவுமே தெரியவே இல்லை. என்னை பார்த்தா மட்டும் போதும் அப்படி இருந்துச்சு. என்னை பார்த்த அப்புறம் தான் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுதுடி. அது வரையும் இந்த உலகத்துலேயே நான் இல்லை. எனக்கு தெரியல, என்னை பார்க்கணும். அப்போ நீ ஐஸ் ஓப்பன் பண்ணால் போதும்னு இருந்துச்சு. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா? என் பொண்டாட்டி நீ, என் லவ், என் காதல். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டான வேர்ட்ஸ்லாம் எப்போ தான் வரும். ஸோ அதை நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவன் செஸ்ட்டில் படுத்திருக்கீங்க. ஸோ அவன் பேசுறது அப்படியே உங்கள் ஹார்ட்குள்ளே கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். லவ் யூ ஆல் வித் லவ். பை பாய்.